நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போறோம். என்னோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய தொட்டிகளா இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் என்னோட அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். எங்க அம்மா கையால சாப்பிட போறேன். அது என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா கிராப். என்னோட சேனல்லையும் நான் கிராப் போட்டிருக்கேன். அது வேற ஸ்டைல்ல பண்ணியிருப்பேன். ஸோ இந்த கிராப் வந்து எங்க அம்மா வந்து செஞ்சு கொடுக்க போறாங்க. ஸோ அதாவது நண்டு வறுவலும் வவ்வால் மீன் வந்து வாங்கியிருக்காங்க. ஃப்ரை, செட்டிநாடு ஃப்ரை தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் சிட்டி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த vlog பார்த்தீங்கன்னா சண்டே தான் எடுத்தோம். சண்டே அப்படின்னாவே நான்வெஜ் கண்டிப்பாக இருக்கும் நம்மளோட வீட்டில். இது நண்டு வந்து பெர் கேஜி பார்த்திங்கன்னா 300 ருபீஸ்க்கு வாங்கணும். என்ன தான் நமக்கு வந்து அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்தாலும் நம்ம வீட்டில் க்ளீன் பண்ணுற மாதிரி வராது. அதே மாதிரி நண்டை வந்து ரொம்பவும் க்ளீன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து வவ்வால் மீன், இதுவுமே பெர் கேஜி 300 ருபீஸ். ஸோ நான்வெஜ்னாவே குழந்தைங்களுமே இப்போ உள்ள ஜென்ரேஷனில் ரொம்பவே விரும்பி சாப்பிட்றாங்க. ஸோ எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இன்றைக்கி நம்மளோட ரெசிபி வந்து செட்டிநாடு ஃபிஷ் ஃப்ரையும் நண்டு வறுவல் அப்புறம் மீன் குழம்பு. மீன் குழம்பு நம்மளோட ரெசிப்பியில் நீங்கள் அதிகமாகவே பார்த்துருப்பீங்க. எங்கள் அம்மாவோட முன்னாடி ஃப்ரண்ட்டில் வந்து பால்கனி இருக்குது. அங்கே வந்து நிறைய தொட்டி வச்சுருப்பாங்க. இது போக டெரஸ்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய மெடிசினல் பிளான்ட்ஸு, ஃப்ளவர்ஸு, சின்ன சின்ன மரங்கள் கூட ஒரு பெரிய தொட்டியில் வந்து வளர்த்துட்ருக்குறாங்க. ஸோ அவங்களோட நேரம் வந்து இதுக்கே கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாரையும் பார்த்திங்கன்னா மாடி தோட்டம் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டு வருது. இது வந்து அடுக்குமல்லி, பப்பாளி பார்த்திங்கன்னா சின்ன ஒரு தொட்டியில் தான் வச்சுருக்குறாங்க. இது கொஞ்சம் பெருசானோன்னே வேறு இதுக்கு மாற்றிடுவாங்க. செம்பருத்தி வந்து 2 கலர்ஸில் இருக்குது. ஒன்று சிவப்பு, இன்னொன்று வந்து ஆரஞ்சு கலர், அது ஒன்று பூக்கலை. இது இப்போ பார்த்துட்ருக்கிறது பச்சை மிளகாய். அப்புறம் இது வந்து டெரஸில் உள்ளது. டெரஸில் வந்து பெரண்டை, துளசி, இந்த மாதிரி நிறைய மெடிசினல் பிளான்ட்ஸ் வச்சுருக்குறாங்க. இங்கே அவங்களோட ஏரியா பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக மரங்கள், செடிகள், மாடி தோட்டங்கள் கண்டிப்பாக எல்லாருமே வச்சுருக்குறாங்க. இருக்கிற கொஞ்சமான இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ உள்ள எல்லாருமே தோட்டங்கள் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாமரமும் நல்லா பூ எடுக்க ஆரம்பிச்சிச்சு. நல்லா ஒரு சீசனும் முடிஞ்சிருச்சு. என் கையில் பார்த்திங்கன்னா வவ்வால் மீனும் ஃப்ரெஷ்ஷான நண்டும் இருக்குது. சரி வாங்க என்னென்ன செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற எல்லா டிஷ்ஷுமே பார்த்திங்கன்னா மண் சட்டியில் தான் செய்ய போகிறோம். மீன் குழம்பாகட்டும், நண்டு வறுவலாகட்டும், ஃபிஷ் ஃப்ரையுமே மீன் அந்த மண் சட்டியில் தான் பண்ண போகிறோம். ஸோ மீன் குழம்பு ரெசிபி நம்ம சேனலில் நிறையவே பார்த்துருக்கோம். ஸோ வந்து அதை ஒரு பெருசாலாம் நான் எடுக்கலை. எல்லா குட்டீஸ்க்குமே இந்த லாக்டவுனில் சமைக்கிறது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துட்டு வருது. முதல்ல வெங்காயம், சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை போட்டு கருவேப்பிலை, தக்காளி, கொஞ்சம் பூண்டு ஃப்ளேவருக்காக சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கியாச்சு. வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆஸ் யூஷுவல் புளி கரைச்ச தண்ணி ஊற்றுவோம். ஸோ அதுவும் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்ச மீன் துண்டுகள் வந்து சேர்த்துக்கலாம். இந்த மீன் குழம்பு வந்து இன்றைக்கி நான் வந்து ரொம்ப வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிலாம் நான் எதுவும் எடுக்க போகிறதில்ல. ஸோ அம்மா வீடுனாவே ரிலாக்ஸேஷன் தான். ஸோ இந்த மீன் குழம்பு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கொதி வந்துச்சுன்னா போதும். நார்மலாக சிம்பிளான மீன் குழம்பு தான் இது. நம்ம எல்லார் வீட்லேயும் இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு வைக்கக்கூடியது. ஸோ இது நல்ல ஒரு கொதி வந்துட்டதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா மீன் குழம்புக்கு நல்ல ஒயிட் ரைஸ் வந்து பாயில் ஆகிட்டுருக்கு. எப்போவுமே ரைஸ் முடிஞ்சு வெந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு யாருக்கு வைப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா காக்காக்கு, அப்புறம் அணில். எங்கள் அம்மா வந்து ஒரு சின்ன ஒரு பலகை மாதிரி செட் பண்ணி அதில் ஒரு இதில் வந்து தண்ணி எப்போவுமே இது இருக்கும். ஸோ முதல்ல கொஞ்சமாக சின்ன சின்ன பறவைகளுக்கு தண்ணி இந்த வெயில் காலத்தில் வைக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு இதை பார்க்கவே. டெய்லி இந்த அணில் வரும், டெய்லி சாப்பிடும். ஸோ இப்போ நம்ம ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ஃபிஷ் ஃப்ரை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வெங்காயம், தக்காளி, பூண்டு, கொஞ்சமாக தேங்காய், சீரகம், அப்புறம் மிளகு, இந்த எல்லாத்தையுமே வந்து மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் எங்கள் அம்மா கிட்டே கேட்டேன், என்னம்மா ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து கோகோனட் ஆட் பண்ணுவாங்களான்னு. பட் இது நிஜமாகவே பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு இந்த ஃபிஷ் ஃப்ரை. வவ்வால் மீன்றதால அது ஆல்ரெடி வந்து கொஞ்சம் சாஃப்டான மீன். இப்போ வந்து இதோடையே சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறாங்க.
1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பெப்பர் சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சம் கல் உப்பு. ஸோ இதை நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சாச்சு. ஸோ இதோட ஃப்ளேவரே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை எல்லாத்தையுமே நம்ம ஃபிஷ் மேலே நல்லா பைண்ட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லா ஊற வச்சு 1 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். அப்போ தான் நம்ம போட்ட மசாலாஸ் எல்லாமே அந்த ஃபிஷ்ஷுக்குள்ளே இறங்கும். இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய மசாலாஸ் வஞ்சரம் மீனுக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரை ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் பார்த்திங்கன்னா நல்லா 1 மணி நேரம் ஊறியாச்சு. இப்போ நான் வச்சுருக்க இந்த தவாவுமே மண்ணாலான மண் சட்டியில் உள்ள தவா தான் இது. மண் சட்டியில் செய்யும்போது பார்த்திங்கன்னா நமக்கு டேஸ்ட்டுமே எக்ஸ்ட்ரா டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம நல்லா கோட் பண்ண மசாலாவில் நல்லா ஊறுற ஃபிஷ்ஷை ஒன்று ஒன்றா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எந்த குழம்புமே இல்லைனாலும் ரசத்துக்கும் இந்த மீன் வறுவலுக்குமே ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். எங்கள் வீட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மட்டன் சிக்கனை விட இந்த மாதிரியான சீ ஃபுட்ஸ் ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவோம். ஸோ அருமையான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிட்டே இருக்குது. ஸோ ஃபிஷ் ஃப்ரை முடிஞ்சிருச்சு. பார்க்கவே ரொம்ப எம்மியாக இருக்குது. அடுத்து நம்ம நண்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு ரஃப்பாக சாப் பண்ண கொஞ்சமாக இஞ்சி கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு 6-7 பல் பூண்டு, தேங்காய் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சேர்த்தா போதும். அப்புறம் கொஞ்சம் ரஃப்பாக சாப் பண்ண ஒரு பெரிய வெங்காயம். இப்போ சேர்க்குறது பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, இந்த 3மே சேர்த்து அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண தக்காளி. இது எல்லாத்தையுமே நம்ம ராஸ்மல் போகிற வரைக்கும் நம்ம வதக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் வதக்கினா போதும். வதக்கினதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் தான் பண்ண போகிறோம். இந்த நண்டுமே பார்த்திங்கன்னா நம்ம மண் சட்டியில் தான் பண்ண போகிறோம். ஸோ பேனில் போட்டு நம்ம வதக்குனது மட்டும்தான் இதில் பண்ணுறோம். ஸோ தாளிக்கிறது எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மண் சட்டியில் தான். முடிஞ்ச அளவுக்கு நீங்களுமே மண் சட்டியில் ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லி சமைக்க முடியலனாலும் வீக்லி ஒன்ஸ் இந்தமாரி மீன் குழம்பு, எறா தொக்கு, இதுமாரி இதெல்லாம் நம்ம மண் சட்டியில் பண்ணும்போது டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆறிடுச்சு. கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறம் வதக்கின எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாருக்கு போட்டு இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது மண் சட்டி வச்சாச்சு. தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஸோ பெரியவங்க பார்த்திங்கன்னா ஆயிலுமே ரொம்ப கம்மியாக தான் சேர்க்குறாங்க. இதில் கடுகு நம்ம நண்டுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். சோம்பு இல்லைன்னா சீரகம் சேர்த்துக்கலாம் 1 ஸ்பூன். நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி அரைச்சி வச்ச அந்த மசாலாஸ் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம மசாலாஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே வதக்கியிருக்கும், அதனால் அதோட ராஸ்மெல் இருக்காது. இது ஒரு 5 மினிட்ஸ் நம்ம இந்த எண்ணெயில் வதக்கினாவே போதுமானது. ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு ஃபைனலாக கூட நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மசாலாஸ்லாம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்ச நண்டு சேர்த்துக்கலாம். எப்போவுமே நண்டு உள்ளே நல்லா சீசன் அப்போ வாங்கினா நல்லாயிருக்கும். ஃப்ளெஷ் நல்லா உள்ளே இருக்கணும். இல்லைனா சில நண்டு பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது, அதோட சதைகளே இல்லாமல் ஒரு மாதிரி வெறும் தண்ணி மாதிரி போகும். ஸோ நீங்கள் நண்டு வாங்கும்போது இதெல்லாம் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. எல்லா நண்டையுமே ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாலாம் நல்லா கோட்டாகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
நண்டு வேகிறதுக்கு டைம் பார்த்திங்கன்னா ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் ஆகும். ஸோ நம்ம வந்து அந்த மிக்ஸி ஜாரில் அரைச்ச தண்ணியை மட்டும் கொஞ்சமாக சேர்த்துருக்கோம். இப்போ திறந்து பார்க்கலாம். இன்னொரு டைம் நம்ம நல்லா கிளறிட்டு ஒரு 5 நிமிஷம் இன்னும் கொஞ்சம் வேக வைக்கலாம். ரொம்ப ஸ்பைசியான நண்டு வறுவல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல தோணுது. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நண்டெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட கோல்டுக்கு ஒரு நல்ல ரெமெடினே சொல்லலாம். இந்த மாதிரி காரசாரமாக நண்டு சாப்பிட்டா சளியெல்லாம் சீக்கிரம் போயிடும். ஸோ நம்மளோட எல்லா டிஷ்ஷஸுமே ரெடி. ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து ஒரு வெஜிடபிளும் பண்ணியிருந்தோம். அது வந்து நான் உங்களுக்கு ஷூட் பண்ணல, எடுக்கலை. அவரைக்காய் பெப்பர் ஃப்ரை பண்ணியிருந்தோம். அப்புறம் நண்டு கிரேவி. ஸ்மெல்லே ரொம்ப அட்டகாசமாக இருக்குது நண்டு கிரேவியோட ஸ்மெல். அப்புறம் மீன் குழம்பு. மீன் குழம்பு செய்யும்போது ஒரு 2 பீஸ் மாங்காய் போட்டு செய்யுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் கொஞ்சமாக ரசம். ஸோ இன்றைக்கி வந்து லன்ச் இந்த மெனு தான். லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு ஒரு குட்டியாக ஒரு தூக்கம் போட்டு ஒரு ஈவினிங் பார்த்திங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மாடிக்கு போயிருந்தோம். மாடியில் வந்து குழந்தைங்க வந்து கண்ணாமூச்சி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. போய் அவங்க கண்டுபிடிப்போம். போய் கேட்ச் கண்ணு மூடு. இப்போ இந்த பொம்மை என்கிட்ட இருக்கட்டும். அவங்க விளையாடுறவங்க தான் பொம்மை இருக்கணும். ஓகேவா? போய் கண்ணு மூடு. என்ன பண்ற விஸ்ருத்? யாரை கண்டுபிடிக்க போற? அக்காவும் என்னோட தாயும். இந்த லாக்டவுனில் பார்த்திங்கன்னா எல்லா கிட்ஸுமே அவங்கவுங்க டெரஸில் தான் வந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இது எங்களோட பக்கத்தில் உள்ள டெரஸ். ஸோ அங்கேயுமே பார்த்திங்கன்னா கிட்ஸ் கூட்டங்கள் இருக்கிறாங்க. ஸோ ஒரு ஈவினிங் 6 o'clock காஃபி நல்லா சூடாக குடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து மாடியில் வந்து நிறைய பேர் நல்லா ஸ்பெண்ட் பண்ணுறோம் டைம். எல்லாருமே சுத்தமான காற்று, இந்த இயற்கையோடு ஒன்றிய ஒரு சின்ன விளையாட்டு. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது இந்த vlog நான் இன்றைக்கி எடுத்தது. நம்ம சுற்றி இங்கே பேர் சுற்றிட்டு இப்படி பண்ணணும். ஓகேவா? பாய் பாய். சார் என்ன சார் பண்ணுறீங்க? எங்கள் அப்பா அம்மாவோட அந்த மாடியில் பார்த்திங்கன்னா நிறைய மெடிசினல் பிளான்ஸ்லாம் கொஞ்சம் வளர்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்களுமே லோன்லியாக ஃபீல் பண்ணுறதுனால இந்த மாதிரி பெட்ஸ் வளர்க்குறது, இந்த மாதிரி செடிகள்லாம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு. இது பார்த்திங்கன்னா சங்குப்பூ. நான் இதெல்லாம் சின்ன வயசில் பார்த்தது தான், இப்போ தான் நான் இங்கே பார்க்குறேன் சங்குப்பூ. அதுக்கப்புறம் ஆலோவேரா இருக்குது, கற்றாழை, சோற்று கற்றாழை. ஆலோவேரா வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. அப்புறம் வந்து நம்ம அதோட மோர் கலந்து நம்ம குடிக்கும்போது நமக்கு நல்ல உடம்பு வந்து நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா பப்பாளி, கருந்துளசியும் இருக்குது, நார்மல் துளசியும் இருக்குது. செம்பருத்தியில் ஒரு 2-3 வெரைட்டிஸ் இருக்குது. அப்புறம் வந்து மாதுளை இருக்குது பக்கத்துலேயே. மாதுளை வந்து இப்போ தான் பூ விட்டுருக்கு. ஸோ ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது அந்த பூ பார்க்குறதுக்கு. முடிஞ்ச அளவுக்கு நமக்கு பிடிச்சமான செடிகள், கொடிகள், அப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் நம்ம வீட்லேயே இது பண்ணும்போது நமக்குமே ஹாப்பியாக இருக்கும் மனசுக்கு. அப்புறம் இந்த பக்கம் இது வந்து ஃப்ரண்ட்டில், பால்கனியோட ஃப்ரண்ட்டில் வந்து வெத்தலை கொடி வந்து வச்சுருக்குறாங்க. ஆக்சுவலி வச்சு ஒரு 2 மாதத்தில் இது ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. ஒரு 4 இலை தான் இருந்துச்சு நான் போன வீக் வரும்போது. இப்போ திரும்பவும் நல்லா படர்ந்துருச்சு. வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா மஞ்சள் பூ, சாமிக்கு போடக்கூடிய அந்த மஞ்சள் பூ மரம் இருக்குது.
இது வந்து பக்கத்தில் பால்கனியில் உட்காரும்போது நல்லா காற்று வரும். இது வந்து சுண்டைக்காய், பச்சை சுண்டைக்காய். நல்லா வந்து ஒரு 7 o'clock ஆயிடுச்சு. ஸோ ஒரு 1 hour வந்து மாடியில் நல்லாவே ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. அவங்க வந்து பெட்ஸ் வளர்க்குறதுல இந்த கேட் வந்து அவங்களுக்கு ரொம்பவே பிரியம். இப்போ தான் இந்த பூனை பார்த்திங்கன்னா குட்டி போட்டுச்சு, 3 குட்டி போட்டுச்சு. ஸோ அவங்க சாப்பிட்றதுல கண்டிப்பாக இதுக்குமே கொடுப்பாங்க. இப்போ வந்து பால், ஸோ ஒரு நாளைக்கு 1/2 liter பால் கண்டிப்பாக இந்த பூனைக்கு உண்டு. இப்போ சாப்பிட்றது பார்த்திங்கன்னா ட்ரை ஃபிஷ். இதுக்குன்னு தனியாக போயிட்டு ட்ரை ஃபிஷ் வாங்கி கொடுப்பாங்க. Do you want cat? Yes. The goatee. பின்னாடி இருக்கு பாரு. பின்னாடி. Back the papa. நல்ல பேசண்டி. உங்களே பேச எப்படி தெரியுமா? எல்லாத்தையும் நீயே போட்டா நான் என்னோட சாப்பிடறா? இப்போ நாங்க மாடிக்கு போயிட்டு வந்துட்டோம். நாங்க விளையாடுற நேரத்துல வந்து எங்க அம்மா வந்து இந்த வடை போட்டு வச்சுட்டாங்க. வாங்க எப்படி இருக்குன்னு. மிக்ஸி போட போறாங்க. சாரி, போன் நம்ம எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதுவும் சட்னியோட கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்கு. அம்மா சூப்பரா இருக்கு. என்னோட நீங்களும் சேர்ந்து இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலான சிட்டி சமையலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். குக்கு தத்த கடவட்டி கொக்கு குக்கு பொந்திலி ஆடி நீ கொத்தி குக்கு குக்கு தண்ணியிலோடு தவளத்தி குக்கு குக்கு கம்மலி பூச்சி தங்கச்சி அலி மாடா கோழி எந்தரமே ஒட்டார சந்தரமே ஆஹா அவ்வளோ மன குத்தாலமே எங்க ஊரு குத்தாலமே ஆஹா குடுக்கு பையம்மா வெத்தல பட்டையம்மா சமந்த பையம்மா மத்தள புடியுமா தையம்மா என்ன பண்ணம்மையும் வெள்ளியம்மா பெறான் சங்க இல்ல குறாண்டி கையில கராண்டி நான் பெறாண்டி